தம்பி எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியலீங்களே. மறந்துட்டீங்களா? அதுதான் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க. சரியா போச்சு. அன்னைக்கு சாம்பிள் மாத்திரை கொடுத்தீங்களா? எனக்கு ஞாபகம் இல்லையா? ஓ, அன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல 15 ரூபா பில் போட்டாங்க. நீங்க கூட 2 ரூபா கட்ட முடியாம அவஸ்தைப்பட்டீங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? ஆமா ஆமா, அதே ஆள் தான். ஆமா, என்ன இந்த பக்கம்? இந்த மோட்டார் சைக்கிள் மெக்கானிக் ரிப்பேர் கொடுத்துருக்கேன். நான் போய் எடுத்து வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். வாங்க. எங்க? வாங்க, என் வீடு பக்கத்துல இருக்கு. வாங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு கப் காபி சாப்பிடாம போனா என் மனசு கேட்குமா? இல்ல பரவாயில்லைங்க. இந்த பாருங்க, அன்னைக்கு மருந்து கொடுத்து என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்கு என் நன்றியை காட்ட வேண்டாமா? நன்றியை வாயில சொன்னதே போதுங்க. என் ஆத்ம திருப்திக்காக ஒரு கப் காபி சாப்பிடுங்க. வாங்க. இல்ல, பைக்கை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அது அங்கேயே இருக்கும். வந்து எடுத்துக்கலாம். வாங்க. உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் நீங்க என் குடும்பத்துக்கு செஞ்ச உதவி இருக்க சத்தியமா மறக்கவே முடியாது. காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் நான் தமிழ் பண்ணிட்டு இருந்து ரிட்டையர் ஆனேன். வாங்க வாங்க, உள்ள வாங்க. சும்மா ஷூவோட வாங்க, பரவாயில்ல. உட்காருங்க உட்காருங்க. இதுதான் இந்த ஏழையோட வீடு. இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பாம்பேல இப்பெல்லாம் கிடைக்குமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 300 ரூபா வாடகை, 3000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து இந்த இடத்த பிடிச்சு போட்டேன். இப்போ எல்லாரும் ஃப்ளாட்ல குடியிருக்காங்க. எப்படியோ ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். என்ன கிராக் விழுந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? மழை காலத்துல கொஞ்சம் ஒழுகும். ஆனா நான் இங்கே உட்கார மாட்டேன், உள்ளவே உட்காந்துப்பேன். என்ன மொசைக் போடலன்னு பாக்குறீங்களா? வாடகை வீட்டில் மொசைக்கெல்லாம் எதிர்பார்க்கலாமா? அது நியாயமா? புரியுது புரியுது. என்னடா அது ஒயிட் வாஷ்லாம் அரைவரையா பண்ணிருக்கானேன்னு பாக்குறீங்க. பாய் தான் பண்ண முடிஞ்சது, அதுக்குள்ள பணம் தீர்ந்து போச்சு. என்ன கண் எரியுதா? தெரியும். இந்த பக்கத்து வீட்டுக்கார சிம்னி இங்கேயே தான் இருக்கு. அவன் என்ன சமைச்சாலும் புகை உள்ளேயே வந்துடும். நான் இங்கேயே இருக்கேன்னா பழகி போச்சு, கண் எரியல. சார், இந்த பிரச்சனைலாம் பரவாயில்ல, எப்படியா சமாளிச்சிடலாம். ஆனா தண்ணி பிரச்சனை இருக்கே சார். எனக்கு கொஞ்சம் அவசரம் சார். கவலைப்படாதீங்க, பாத்ரூம் இங்கே தான் இருக்கு, அதுக்கு தண்ணி இருக்கு. வாங்க. அவசரம்னா அந்த அவசரம் இல்ல சார். எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, நான் போகணும் சார். இருங்க சார். போகணும் என்ன அர்த்தம்? உங்களை காபி சாப்பிடத்தானே கூப்பிட்டேன். அது சாப்பிடாம போனா எப்படி? கொஞ்சம் இருங்க சார். நான் ஒரு ஏழை வாத்தியார், அந்த காலத்து பிஏ. என்கிட்ட படிச்ச பையங்கள்லாம் இன்னைக்கு 2000, 3000, 10,000 சம்பாதிச்சுட்டே இருக்காங்க. வாத்தியார்ட்ட படிச்ச பிள்ளைகள்லாம் நிறைய சம்பாதிக்கணும். கற்றுக் கொடுத்த வாத்தியார் மட்டும் ஏழையா இருக்கணுங்கிறது எங்க தலையெழுத்து. பாருங்களேன், ஒரே வேஷ்டி, ஒரே சட்டை. ரொம்ப நாளா நீங்க டெய்லி புது சட்டை, கையில கோல்ட் ரிங். ரொம்ப சௌரியம். காஃபி நீங்க தான் போடணுமா இல்ல உங்க வைஃப் யாராவது இருக்காங்களா? என்னாச்சு? என் ஒய்ஃபு போய் 15 வருஷம் ஆச்சு தம்பி. நேத்து நடந்த மாதிரி இருக்கு அந்த சம்பவம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணி. அவ மேல இருந்து வந்துகிட்டே இருக்கா. நான் இந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கேன். வெளியில மேக மூட்டம், அங்கங்க துளு 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 துளு. சரி சார், மழை பெய்யுது, அப்புறம் சொல்லுங்க. கரெக்ட், மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னைக்கு இல்லாத அதிசயமா என்ன பார்த்து, எங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இருங்க இருங்க சொல்லிடுறேன். தண்ணி கொண்டு வரத்துக்கு போயிட்டு வரத்துக்குள்ள. சரி சார், நானே போய் காப்பி போட்டு எடுத்து வந்துடுறேன் சார். இருங்க, இந்த பாருங்க, எனக்கு மனைவி இல்லைன்னு சொன்னேன், மகன் இல்லைன்னு சொன்னேன்னா. இப்ப நான் அவளை கூப்பிடுறேன். அவளே வந்துட்டாளே. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராஜாராம் தெரியுமா? அவரோட ஒரே மகதானா. எனக்கு எத்தனை கார் இருக்கு தெரியுமா? 6 கார் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நான் எதுக்காக சோப்பு விற்க வந்தேன் தெரியுமா? ஹாபி, சோஷியல் சர்வீஸ். ஐயா, தமிழையா, உங்க ஒரே செல்வ மகள் இவள் தானோ? ஆமா, பேர் நந்தினி. ஒரு சோப்பு கம்பெனில வேலை பார்க்கறேன். பாவம், தினமும் தெரு தெருவா அலைஞ்சி 5-10 சம்பாதிச்சு கொண்டு வர்ற பணத்திலையும் எனக்கு கிடைக்கிற 300 ரூபாய் பென்ஷன்லையும் தான் உங்க பொழப்பே நடக்குது. கரெக்ட், அதான் சார். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராஜாராம் ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஏறக்குறைய உங்க பொண்ணு மாதிரியே இருக்கும். அப்படியா? ஆமா, டபுள் ஆக்ஷன். என்னால நம்ப முடியலையே. அந்த பொண்ணுக்கு 6 காரு, ஏசி ரூம் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு மாதிரியே ஹாபிக்காக தெரு தெருவா அலைஞ்சு சோப்பு வித்து சமூக சேவை செய்யறாங்க. மிஸ்டர், சும்மா இருமா சார். இந்த காலத்து பொண்ணுகள் நம்பவே கூடாது. ஒருவா சோத்துக்கு லாட்டி அடிச்சாலும் ஆடம்பரத்துக்கு நான் பணக்கார விட்டு பொண்ணு, கார் வச்சிருக்கேன், பங்களா வச்சிருக்கேன்னு சொல்லும். ஓஹோ, அப்படியெல்லாம் கூட நடக்கிறது உண்டா? பரவாயில்ல சார், நீங்க எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் இப்பதான் இங்க வந்து லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர், அப்பா முதல்ல இவரை வெளியே போக சொல்லுங்க. இல்ல உங்க அப்பா என்ன வந்து நிதானமா காபி சாப்பிட்டு போக சொல்லிருக்காரு. எங்க வீட்ல காபி பொடி இல்ல. இப்போ நீங்க போறீங்களா இல்லையா? காபி பொடி இருக்குன்னு உங்க அப்பா சொன்னாரு. அப்பா தெரியாது, எனக்கு தான் தெரியும். முதல்ல நீங்க வெளியே போங்க. ஓகே, சும்மா இருமா. நீங்க இருந்து காபி. உங்க உபசரிப்பு ரொம்ப பிரமாதம். நான் போறேன். இல்ல, அவ குழந்தை. இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ராஜாராம் பொண்ணு. நான் ராஜாராம் பொண்ணு வீட்டுக்கே போறேன். சார், ஒரு காபி சாப்பிட்டு. சார், காபி என்ன சார் காபி? அந்த பொண்ணு வீட்டுக்கு போனா எனக்கு பாலே கிடைக்கும். நான் வரேன். சார் சார் சார், நோ. யாரோ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நல்லா குழப்பிட்டு போயிருக்காங்க. அப்பா, அவர் போட்டு விடுங்க. நீ சும்மா இருமா. மனுஷனா பிறந்தா கொஞ்சமா நன்றி இருக்கணும். யார் நினைச்சா வர நீ? யாரு? அன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லாத மருந்து கொண்டு கொடுத்தனே, அதை கொடுத்தது அவர்தான். அந்த மருந்துக்கு 2 ரூபா குறைஞ்சப்ப அந்த கடைக்காரன் ஜாவோன்னு துரத்தின போது இவர் தான் ஆவோன்னு கூப்பிட்டு காசே வாங்கிக்காம மருந்து கொடுத்தாரு. அன்னைக்கு மட்டும் அவர் அந்த மருந்தை கொடுக்காம இருந்திருந்தா நீ 5 நாள் ஜுரத்துல படுத்திருப்ப, நாம 2 சோத்துக்கெல்லாம் இருந்திருப்போம். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு காப்பி கூட கொடுக்காம துரத்திட்டியே.
என்ன மன்னிச்சிருங்க. இது பாருங்க, நான் உங்களை ஏமாத்துறதுக்காக போய் சொல்லல. நான் சொல்றது கொஞ்சம் ப்ளீஸ். ஸ்டாக் நோட் பண்ணிக்கோங்க. என்ன மன்னிச்சிருங்க. இது பாருங்க, வந்து நந்து, என்ன மன்னிச்சிருங்க. இந்த தடவை நீங்க என்ன மன்னிக்கலன்னா விடியற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். நான் காலையிலேயே உன்னை மன்னிச்சிட்டேன். அப்ப ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா நீ என்னை பார்க்க 4 தடவை வந்திருக்க மாட்டியே. இத பாருங்க, நான் உங்ககிட்ட பெருமைக்காக அப்படி சொல்லல. நான் ஒரு ஏழை வாத்தியாரோட பொண்ணுன்னு சொன்னா எல்லாரும் என் மேல இறக்கப்படுற மாதிரி நடிச்சு ஆசைப்படுவாங்க. நான் ஒரு பணக்காரன்னு சொன்னா எல்லாருமே பயப்படுவாங்கங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட போய் சொன்னேன். நீ ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரியா இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே முடிவுல தான் இருக்கேன். என்ன முடிவு? உன்னை லவ் பண்றதா. லவ்வா? எஸ். முதல்ல சந்திச்சோம், சண்டை போட்டோம், அப்புறம் சமாதானம் ஆயிட்டோம். இப்போ என்ன நீ புரிஞ்சாச்சு, உன்னை நான் புரிஞ்சாச்சு. அடுத்து லவ் தான், டூயட் தான். கம் 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 கம். ஸ்டாப் இட். நான் போய் சொன்னதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேனே தவிர லவ் பண்ணல. என்னங்க இது? நம்ம 2 பேருக்குள்ள ஸ்டார்டிங்ல மட்டும் தான் ட்ரபிளா இருக்கும்னு நினைச்சா ஃபைனலி இவ்வளவு ட்ரபிளா இருக்கு. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. பாத்தியா பாத்தியா, இதான் இப்படிதான் ஒரு பொண்ணு கொஞ்சம் இறங்கி வந்து உங்ககிட்ட பேச கூடாது. பேசினா உடனே லவ் கிவன் ஆரம்பிச்சிருவீங்களே. ஏங்க நீங்க நிஜமாவே சீரியஸா பேசுறீங்களா? எஸ். சாரி. என்ன சாரி? மன்னிச்சிருங்க. மெடிசன். எஸ் சோப்பு. காலையில 10 மணிக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு என்ன பார்க்க பார்க்குக்கு வரீங்க. எதுக்கு? உங்களை இன்டர்வியூ எடுக்க. இன்டர்வியூ எடுக்கணுமா? ஆமா. ஒரு சாதாரண வேலைக்கு கம்பெனில சேரும் போதே 1000 கேள்விங்க கேக்குறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ண போற உங்களை நான் கேள்விங்க கேட்க வேண்டாமா? அது சரி. நான் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்ட்டா பதில் சொன்னா லவ் இல்ல கோழி முட்டை. சோப் சோப். நான் தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். தினத்தந்தி பேப்பரில விளம்பரம் பார்த்தாயா? இல்லையே. மணமகன் வேலைக்கு விண்ணப்பம் போட்டாயா? ஆமா. வாயாவா நான் உந்தன் குலம் இனம் நல்ல குணம் மனம் தனை என்னான்னு பார்க்கணுமே. நான் உன்கிட்ட கேட்கணுமே. அது சரி. ஆண்டவா. Take your seat. Thank you. May I know your biodata? ஓ எஸ், சொல்றேன் கேட்டா. பேர் என்ன? நந்தகுமார் அலைஸ் நந்து. ஊரு? கொங்குநாடு அலைஸ் கோவை. Qualification? BSc chemistry. College? PG Arts கோவை. Employed? Yes. Where? Baba Chemicals. Smoking? No. Drinking? No. Love affairs? Only with you. Okay, I love you. பரீட்சையும் ஆயாச்சு,
ஏய் நில்லு, நீ என்ன கேள்வி கேட்ட, நான் உன்னை கேட்க வேண்டாம். நீங்களா என்ன கேட்க போறீங்க? தினத்தந்தி பேப்பர்ல விளம்பரம் பார்த்தாயா, மணமகள் வேலைக்கு விண்ணப்பம் போட்டாயா, வாமாவா நானும் தன் குலம் இனம் நல்ல குணம் மனந்தனை என்னன்னு பார்க்கணுமே, நான் உங்கிட்ட கேட்கணுமே. ஹலோ, டேக் யுவர் சீட். தேங்க் யூ. உங்க சமாச்சாரம் தெரிஞ்சுக்கலாமா? ஓ எஸ், கேட்ட சொல்வேன். பேருங்க? நந்தினி. ஊருங்க? பாம்பே. படிப்பு? BA. வேலை? சேல்ஸ் கேர்ள். சம்பளம்? 420. அச்சா, வயசு? சமைஞ்சு போனதா. தெரிஞ்சது எத்தனை? சமையல் ஒண்ணுதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்? நோ நோ. காதல் ஏதாவது? only with you. ஓகே, ஐ லவ் யூ. மனசுக்கு பிடிச்சாச்சு, மணமகள் கிடைச்சாச்சு, மாப்பிள்ளை ஏன் சீரு என்னன்னு நீ கேளு. சொல்லுங்க. முடிஞ்சிக்க ஒரு தாலி, உடுத்திக்க ஒரு சேலை, இது மட்டும் தருவேனே என் ஆசை கொண்டானே. ஈச்சம்பாய் மேலேதான் பஸ்தை தும்மோடு, இஷ்டம்தான் என்றாலே மாலைய நீ போடு. தினசரி அனுசரி பொருந்து நம் ஜாதகம். தினத்தந்தி பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேனே, மணமகன் வேலைக்கு விண்ணப்பம் போட்டேனே. வாயா வா நானும் தன் குலம் இனம் நல்ல குணம் மனம் தனை என்னான்னு பார்த்து புட்டேன். அப்படியா? என் நெஞ்சை சேர்த்து புட்டேன். ஓகே, சாப்பிடு. கடையில் டெலிவரி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஊரை சுத்துறதான வேலை. உங்களுக்கு என்னங்க, ஊரை சுத்தினாலும் சுத்தாட்டி மாசமான சம்பளம் வரும். ஆனா நாங்க ஒரு நாள் ஊரை சுத்தலைன்னா அந்த நாள் வருமானம் போயிடும். ஆமா நந்தினி, ஒரு நாளைக்கு எத்தனை சோப்பு விப்ப? ஒரு நாளைக்கா? எதுக்கு? இல்ல சும்மா பேச்சுக்கு தான் கேட்டேன். ஆனா ஏங்க, ஒரு நாளைக்கு 20 சோப்பு வித்தா பெரிய விஷயம். 20 தானே? 20 தானவா? அதுக்கே நம்ம இடுப்பு உடையுது. அவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? என்ன மாதிரி ஆளுகளை எல்லாம் சோப்பு விற்கிறது விட்டீங்கன்னா 1 ஹவர்ல 50 சோப்பு வித்து காட்டுவேன். 50? அந்த பேக்கை கொடுங்க. எதுக்கு? கொடுங்க. இது பிடிங்க, வித்து காட்டுங்க பார்க்கலாம். நம்ம திறமைக்கு இப்படி ஒரு சவாலா? அஸ்தி காட்டுறோம் பாரு. ஃபாலோ மீ. சார், சார். வெயிட் வெயிட். நம்ம விக்க வந்தது சோப்பு. சோப்புக்கு சாருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன பாரு. அம்மா, அம்மா தாய் குலமே. வணக்கம்மா. வணக்கம். நீங்க யாரு? வீட்ல அம்மா இல்லைங்க. இந்த வீட்டு அம்மா நான் தான். பார்த்தா தெரியல? நீங்க அம்மாவா? என்னங்க இது? நான் உங்களை பொண்ணுன்னு நினைச்சேன். அதனாலதான் அம்மா எங்கன்னு கேட்டீங்களா? நீங்க என்ன ரொம்ப அசத்திட்டீங்க. இது என்னங்க பிரமாதம்? எங்ககிட்ட ஒரு சோப்பு இருக்கு. நீங்க மட்டும் அந்த சோப்பை யூஸ் பண்ணீங்கன்னா இப்ப பாக்குறதுக்கு 30 மாதிரி இருக்கீங்க. அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 20 ஆயிருவீங்க. நிஜமாவா? ஆமாங்க, அது சாதாரண சோப்பு இல்லைங்க. ஆளை மயக்கிற சோப்பு, அழகா அழுற சோப்பு, வயசை குறைக்கிற சோப்பு, வாலிபத்தை தூண்டுற சோப்பு. இன்னும் எங்க சோப்பை பத்தி நான் சொல்லணும்னா? வேண்டாம் வேண்டாம், எதுவும் சொல்லாதீங்க. 50 சோப்பு எனக்கு. 50 சோப்பா? எனக்கு ஒரு சோப்பு 5 ரூபா. அத பத்தில எனக்கு கவலை இல்ல. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 50 சோப்பா? அந்த பையனை பாருங்க, என்ன அழகா பேசுறான், என்ன அருமையா வியாபாரம் பண்றான். நீங்களும் உங்க கம்பெனில ஆளை வச்சிருக்கீங்களே, இந்த மாதிரி ஆளை வைங்க, உங்க கம்பெனி உருப்படும். கரெக்ட். இந்த மாதிரி ஆளை வேலைக்கு வச்சா என் கம்பெனி எங்கேயோ போயிடும். நிலமேன் வாங்க. சோப்பு வைக்க வந்தியா? சார் தயவுசெய்து பேசாத. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் பண்ணாட்டியே சோப்பு பண்ணி? யோ சுமாரியா? நந்தினி, நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு அந்த அம்மா கிட்ட பேச மட்டும் தான் தெரியும். இந்த ஆள் கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தான் தெரியும். ஐயோ வேண்டாம். நீங்க பேசாம இருங்க. இல்ல நந்தினி. 2 minutes, only 2 minutes. இவர ஒரு வழி பண்ணுங்க. ஐயோ நான் ஒரு வழியாயிரும் நந்தினி. எப்படிங்க? நீங்க சும்மா இருங்க, பிடிங்க. ஐயோ என்ன சொன்ன? யார கிட்ட வீட்டுக்குள்ள வந்தோனா? யாரையா கேட்டு வரணும்? வரவங்க போறவங்க கேட்டுட்டு வரணும்னா நீ கேட் கிட்ட இல்ல நிக்கணும். நீ எதுக்கு வீட்டுக்குள்ள இருக்க? நந்தினி, நீங்க சும்மா இருங்க. என்ன உன் வீடு? பெரிய வீடு. என்ன வேலை? வாட்ஸ் தி பிரைஸ்? கம் ஆன், டெல் மீ மேன், கம் ஆன். ப்ளீஸ் நந்தினி. நீங்க சும்மா இருங்க. நாங்க என்ன கடத்தல் பொருளா விக்க வந்தோம். சோ
ப்ளீஸ் நந்தினி, அவ யாருன்னு தெரியுமா? அவர் யாரா இருந்தா நமக்கு என்னங்க? இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராஜாராம் தெரியுமா உங்களுக்கு? ராஜாராம் அவரோட ஒரே ஒரு வாரிசு இவர்தான், மிஸ்டர் நந்தகுமார். சுத்தா ஏன் சார் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராஜாராம் அவருடைய ஒரே புள்ள நீங்க? சார் எஸ், ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ், யூபி ஏர்வேஸ் இது அத்தனையும் பிரைவேட்ல வாங்க போறாரு இவங்க அப்பா. எஸ், அவருக்கு ஏற்கனவே 8 கப்பல், 6 ஹெலிகாப்டர், 4 ஐலண்ட், 2 மலை. மலைன்னா என்ன தெரியுமா? தெரியாதுல? ஃபவுண்டன், சி ஐ மீன் மவுண்டன். இது அத்தனை சொத்துக்கு ஒரே ஒரு வாரிசு இவர்தான். அவ்வளவு வசதிகளை விட்டுட்டு நாங்க 2 பேரும் ஏன் சோப்பு விக்கிறோம் தெரியுமா? பொழுதுபோக்கு, சோஷியல் சர்வீஸ். இல்ல நந்து, உங்க பாஸ் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். கேரி ஆன். ஏன் மேன், ஏற்கனவே கம்பெனில 13,000 ரூபாய் கடனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க நீ வந்து தொழிலதிபர், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், ஃபவுண்டன், மவுண்டன். ஓ ஹிஸ்டரியெல்லாம் எனக்கு தெரியுமே. இந்த ரீலை எங்க இருந்து மேன் பிடிச்ச? இந்த நிமிஷமே உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். ஐயோ நந்து, நந்து இவர்தான் உங்க முதலாளியா? ஆமா நந்தினி. ஐயோ சார் கோவப்படாதீங்க சார். எப்படி கோபப்பட வைக்க முடியும்? சார் சும்மா கத்திட்டு இருக்காதீங்க சார். என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்தது? என்ன நடந்தது? சார் அவங்க கம்பெனில சோப் விக்கிறது ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு நம்ம கம்பெனில மருந்து விக்கிறது ட்ரைனிங் கொடுக்குறதுன்னு சொல்லி அந்த பொண்ணு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுச்சு. நான் கிடையவே கிடையாது, நம்ம ட்ரைனிங் தான் பெட்டர் ட்ரைனிங் சொன்னேன். உடனே அந்த பொண்ணு சோப் என் கையில கொடுத்து, நாங்க ஒரு நாள் பூரா 25 சோப் விக்கிறோம், உன்னால வித்து காட்ட முடியுமான்னு சொன்னா. நான் சேலஞ்ச் பண்ணேன், 1 ஹவர்ல 50 சோப் வித்து காட்டுறேன்னு சொல்லி உங்க சம்சாரத்திட்ட வந்து பக்குவமா பேசி 10 நிமிஷத்துல 50 சோப்புக்கு ஆர்டர் எடுத்தேன். உங்களை பத்தியும் உங்க திறமையை பத்தியும் உங்க ட்ரைனிங்கை பத்தியும் இவ்வளவு தூரம் பிரமாதமா எடுத்து காட்டின என்ன டிஸ்மிஸ்னு சொல்லிட்டீங்களா? டோன்ட் கேர் சார், நான் புறப்படுறேன் சார். நந்து, உன் சின்சியரிட்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நந்தகுமார் கொஞ்சம் நில்லுப்பா. உன்னை வேலையை எடுத்துக்க மாட்டேன். கண்டிப்பா உனக்கு வேலை உண்டு. தேங்க் யூ. என்னுடைய திறமையை பத்தியும் கம்பெனியோட பெருமையை பத்தி தானே பேசுறேன். Yes. தாராளமா பேசு. ஆனா ஒண்ணு, நம்ம கம்பெனியோட தொழில் ரகசியத்தை இந்த மாதிரி சீப்பான சோப்புங்க கிட்ட மட்டும் சொல்லாத. ஓகே, ஆல் தி பெஸ்ட். பட்டுமா? அப்பா நல்ல வேலை, எப்படியோ தப்பிச்சிட்டோம். உங்க திறமைக்கு தமிழ் பண்டிதர் இல்லாம இருக்கணுமே. நந்தினி, நந்தினி வாங்க தம்பி, வாங்க வந்துட்டீங்களா? அது தன்னந்தனியா பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம போர் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க. வாங்க. நல்ல வேலை இங்க பின்னாடி வந்தீங்க. முன்னாடி வந்தீங்க என்ன பாத்துக்க முடியாது, ஏன்னா நான் பின்னாடி போயிருந்தேன். பின்னாடியா? ஆமா, 2-3 தடவை போயிட்டேன். என்னமோ வைரஸ் இல்ல, கடை ஒரு மாதிரி. அது நந்தினி ராத்திரி வத்த குழம்பு வைக்க சொன்னேன், காரத்தை அதிகமா போட்டா அது லூஸ் போச்சு. சார் நான் உடனடியே திரும்பி போகணும், உங்க பொண்ணை பாக்குறதுக்காக தான் வந்தேன். பொண்ணு? அப்ப 2 பேருக்கு சமரசம் ஆயிடுச்சா? அது சார், நாங்க 2 பேருமே தெருவில் எதிரும் புதிரமா சுத்துறவங்க. அதுல அப்பப்ப சந்திச்சு சமாதானம் ஆயிட்டோம். ஆமா, என்ன விஷயமா அவளை பார்க்க வந்தீங்க? நந்தினி ஒரு வேலை விஷயமா என்கிட்ட சொல்லியிருந்தா, அது சம்பந்தமா பேசலான்னு தான். அவளும் ஒரு வேலை விஷயமா எம்டி பார்க்கணும் ஆபீஸ் போயிருக்கா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, இன்னைக்கு எதுக்கு ஆபீஸ்க்கு போனா? சார், எனக்கு போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப்ஸ்ல வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். வேலை கிடைச்ச உடனே திருப்பி கொடுத்துடுறேன். என் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல வேலைக்கு சேர என்கிட்டயே பணம் கேட்கறிய, உனக்கு என்ன கொழுப்பு இருக்கணும்? சார் வந்து போ, அங்கேயே போய் வேலை சேர்ந்துக்க. இனிமே இங்கேயும் வேலைக்கு வராத. Get out. நீ பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு இருந்தேன். அவன் கிடக்குறான், விடு. எனக்கு தெரிஞ்ச இடத்துல உனக்கு 10,000 ரூபாய் வாங்கி தரேன். நீயா? நீ என் கூட 1 மணி நேரம் இருந்தா 10,000 ரூபாய்க்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ இந்த கம்பெனில சேர்ந்ததுல இருந்து நான் உன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன விட்டுடு ப்ளீஸ். அவங்க சமாச்சாரம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஏய்,
என்னை மன்னிச்சிருங்க. யார் அந்த ஆளு? அந்த ஆளு எப்படி கம்பெனிக்குள்ள நுழைஞ்சா? அவன் என் கம்பெனியில் வேலை செய்கிறவன். ரொம்ப நாளாவே என்கிட்ட ஒரு மாதிரியா பேசுவான். இன்னைக்கு கம்பெனியில் யாரும் இல்லை, அதான். தப்பு உண்மையிலதான். உனக்கு ஒரு 10,000 ரூபா வேணுங்கிறதுக்காக லீவு நாள கூட நீ கம்பெனிக்கு வந்த, அதை அவன் யூஸ் பண்ணிட்டான். அது உங்களுக்கு உனக்கு பணம் வேணும்னு ஊர் ஊரா கேட்க தெரியுது, எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணல இல்ல? அப்படின்னா நீ இன்னும் என்ன முழுசா நம்பலன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை. இல்லம்மா, நாளைக்கு உன் சுகத்திலையும் துக்கத்திலையும் பங்கெடுத்துக்கு போறவனா நீ என்னையில கேட்டிருக்கணும். அதுக்கு இல்லைங்க, நீங்கள் இப்போதான் என் மனசில் குடி வந்திருக்கீங்க. அதுக்குள்ள உங்ககிட்ட போய் எப்படி? ஓஹோ, அப்போ நான் வாடகைக்கு வந்தால் அவ்வளவுதான். உன் வீட்டுக்காரர் இல்ல இல்ல? சரி நான் வரேன். நில்லுங்க, நீங்களே வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்க. அப்போ முதல்ல 10,000 ரூபாய் பணம் கொடுங்க. இருமா, என் சம்சார வேலைக்கு போகணுமா வேண்டாமாங்கிறத நான் இன்னும் முடிவு பண்ணிக்கல. அதுக்குள்ள வேலை கட்டதுக்கு பணம் கேட்ட எப்படி? உன் வேலை சமாச்சாரமா ஐ வில் திங்க் அபவுட் இட். திங்கா? இருங்க இருங்க இருங்க, நான் வேலைக்கு போறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நானும் நாளைக்கு வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சாதானே நம்ம குழந்தை குட்டிங்க சந்தோஷமா இருக்கும். குழந்தை குட்டிகளா? முதல்ல அதுக்கு ட்ரை பண்ணுவோமே. சரி. இல்ல, முதல்ல வேலை, அப்புறம் கல்யாணம், அப்புறம் தான் எல்லாம். இல்லம்மா, குழந்தை குட்டில இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வேலை தான். ஓகே, மெயின் சுவிட்ச் போர்ட்லயே கை வச்சிட்டேன். நாளைக்கு 10,000 ரூபாய் பணத்தோட வந்துடுறேன். ஓகே வா. ஓகே. அவன் பேங்க்ல சேர்ந்து 5 வருஷம் ஆச்சு. கேஷியர் போஸ்ட் வேற. மாசம் 4,000 ரூபாய் சம்பளம். நெக்ஸ்ட் இயரே ப்ரொமோஷன் வேற கிடைச்சிடுமே. ஏய், சம்பளம் ப்ரமோஷன்லாம் விடுறா. உன் பையனுக்கு தான் என் பொண்ணு, என் பொண்ணுக்கு தான் உன் பையங்கிறத நாம ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது பேசி முடிவு பண்ணதானே. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் சொல்லு? என்னடா இது, உன் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா என் பேச்சை அவ மீறவே மாட்டான். டேய், அது நம்ம காலம்டா. இந்த காலம் அப்படி இல்ல. உன் பொண்ணு மனசுல எதையாவது நினைச்சிருக்காளான்னு ஒரு வார்த்தை கேட்டு வைடா. நான் வரட்டுமா? சரி சரி, காபி ஹோட்டலே சாப்பிட்டுக்கிறியா? ஆ. ரைட் ரைட். அப்பா, என்னம்மா இப்படி அழைக்குது? ஓடி வந்தியா? ஆமா, அந்த ஆள்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன். எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். 10,000 ரூபாய் கிடைச்சது என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ எல்லாத்தையும் முடிச்சிட்டு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு சஸ்பென்ஸா வச்சிருந்தேன். முடிச்சிட்டேன், சொல்லிட்டேன். பரவாயில்லையே, உனக்கு ஒரே சமயத்து வேலையும் கிடைச்சிருச்சு, மாப்பிளையும் கிடைச்சிட்டாரு. ஆமாப்பா, எனக்கு ஒரே நேரத்துல ரெண்டுமே கிடைச்சிருச்சு. உன் கல்யாண விஷயமா இது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் எதுவும் பேசவே இல்லை. அதுக்குள்ள மாப்பிளைய பத்தி உனக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தது அவர் தானே. நீ யாரை பத்திமா சொல்ற? இப்ப எதிர்க்க போன என் ஃப்ரெண்டு, அவன் மகன் உனக்கு தெரியுமா? இல்லப்பா, என் நந்தகுமாரை தவிர எனக்கு யாரையுமே தெரியாது. என் நந்தகுமாருக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. யாருமா நந்தகுமார்? அவர் தான் நான் பாத்துக்கிற மாப்பிள்ளை. உனக்கு மாப்பிளைய நீயே பாத்துக்கிட்டியா? கண்டிப்பா கல்யாணம் உங்க சம்மதத்தோட தான் நடக்கும்பா. உனக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். அவரு சாரிப்பா, மாப்பிள்ளையோட வாழப்போறவனா என் விருப்பத்தை நீங்க ஏத்துக்கணும். மாப்பிள்ளை உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். எனக்கு தெரிஞ்சவரா? யாருமா அவரு? அன்னைக்கு உனக்கு மாத்திரை கொடுத்தவருக்கு ஒரு கப் காஃபி கூட கொடுக்காம விரட்டிட்டேன்னு சொன்னீங்களே, அந்த நந்தகுமார் தான் உங்க மாப்பிள்ளை. உன் விருப்பத்துக்கு நான் சம்மதிக்கிறேம்மா. தேங்க்யூப்பா. ஆனா தகப்பன்கிற முறையில அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அவர் கூட்டு வரியாமா? தாராளமா கூட்டிட்டு வரேன். விமலா அரைவிங் டுடே பை தாதர். என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு வர்றா? ஏன் டீச்சர், ஒரு லெட்டர் போட்டிருந்தா நானே வந்து கூட்டு வந்திருப்பேன். அதுல என்ன சார், எங்க ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வருது. பில்டிங் ஃபுல்லா பெயிண்ட் பண்றாங்க. 10 days லீவ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நான் எப்படியும் பாம்பே வர வேண்டியது இருந்தது. எதுக்காக உங்களை குன்னூர் வரவேற்பானே, நானே குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. வீட்டுக்கு போலாமாடா? வா வரேன் டீச்சர். ஓ, பாட்டி நல்ல பாட்டி தான். என்னம்மா என்ன பாக்குற? டாடி வேணுமா? டாடி குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஏய், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுமா? யார் நீ? உனக்கு இந்த வீட்ல என்ன வேலை? என் வீட்டுக்கே வந்து என்ன யாருன்னு கேக்குற? நீங்க யாரு? என்னது? என்ன உன் வீடா? பின்ன உங்க வீடா? உன் பேர் என்ன? விமலா நந்தகுமார். நந்தகுமார்?
விமலா என் பேரு, நந்தகுமார் எங்க அப்பா பேரு. அவரை பார்க்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவர் குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. இப்படிதான் எங்க அப்பா. டாடி எங்கம்மா? டாடி குளிச்சிட்டு இருக்காங்க, வாங்க. அடடே வாங்க டீச்சர். உங்க மகளோட Dress என் பேக்ல இருந்தது, கொடுக்க மறந்துட்டேன். அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னங்க இது, ஒரு ஃபோன் பண்ணி தான் நானே வந்து வாங்கிட்டு வந்திருப்பேன். அதுக்காக இவ்வளவு தூரம் வரணுமா என்ன? பரவாயில்லைங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரேன் சார். ஆ. வரேன் விமலா. சரி டீச்சர். நந்தினி என்னாச்சுமா? அப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க மட்டும் அந்த ஆளை பார்க்கணும்னு சொல்லலைன்னா நான் ஏமாந்திருப்பேன். நீ என்ன சொல்ற? நந்தகுமார் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், அவருக்கு ஒரு குழந்தை கூட இருக்குப்பா. நந்தினி நீங்க பார்த்த மாப்பிளைக்கு என்ன கட்டி வச்சிருங்கப்பா. என் கல்யாணத்துக்காக 10,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அதை கொடுங்கப்பா. டாடி எப்ப பார்த்தாலுமே நம்ம 2 பேர் மட்டும் தான் தனியா விளையாடிட்டு இருக்கோம். கூட யாராவது சேர்த்து போ டாடி. அப்படியா? ஏற்பாடு பண்ணிக்கிறேம்மா, கூடி சீக்கிரம் வந்துருவாங்க. சார் போஸ்ட் உள்ள வரலாமா? வாங்க, ஏற்கனவே பாதி தூரம் வந்துட்டீங்கல்ல. சார் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நந்தினியா? ஒரு குழந்தைக்கு தகப்பனா இருந்துகிட்டு என்னை ஏமாத்த நினைச்சியே, கடவுள் என் பக்கம் இருக்காருங்கிறத மறந்துடாத. நல்ல வேளை நான் உன்கிட்ட ஏமாறதுக்கு முன்னாடி உன் குழந்தை என்னை காப்பாத்திருச்சு. இது நீ எனக்கு கொடுத்த 10,000 ரூபாய். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன் மேம்லா, நேற்று நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் நம்ம வீட்டுக்கு என்னை தேடி யாராவது ஆண்டி வந்தாங்களா? ஆமா டாடி, நீங்க குளிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆண்டி வந்தாங்க. நீங்க தான் எங்க டாடின்னு சொன்னோன்னே அவங்க அழுத்துக்கிட்டே ஓடி போயிட்டாங்க. ஏன் டாடி, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லைம்மா, இதை பாருமா, நீ எங்கேயும் போயிடாத, வீட்டிலே இரு. டாடி இப்போ வந்துடுறேன். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் குடியிருந்தவர் ஒரு தமிழ் வாத்தியார். நீங்களும் தமிழருங்கிறதுனால உங்களுக்கு வாடகை விடுறேன். அட்வான்ஸ் 10,000 ரூபா, வாடகை 600 ரூபா. சம்மந்தம் தானே? ஐயா புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு வந்து பால் காய்ச்சிரும். அட்வான்ஸ் நாளைக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஓகே வாங்க. வரேன் ஐயா. ஏங்க, இந்த வீட்டில் குடியிருந்தாரு தமிழ் வாத்தியார், அவரும் அவங்க பொண்ணும் காலி பண்ணிட்டு எங்கே போனாங்கன்னு தெரியுமா? எங்க போனாங்கன்னு தெரியாதுங்க. வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு. ஏன் திடீர்னு வீட்டை காலி பண்றீங்கன்னு கேட்டேன். வாத்தியாரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. மாப்பிள்ளை பேங்க்ல வேலை செய்யறாரா, கல்யாணம் கூட வர 30 சொல்லிட்டு போனாரு. நம்மை போல் ஒரு ஜோடி இல்லையே உயிர் தோழி. வானம் உள்ள காலம் வரை வளரட்டும் காதல் கதை. வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க டீச்சர். என்ன ட்ரெயின் லேட்டா? கொஞ்சம் luggage எல்லாம் உங்களுக்காக எடுத்து காத்துட்டு வைங்க இருக்கேன். ஆமாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சார், இதான் நீங்க தங்க போற வீடு. இவங்க தான் ஹவுஸ் ஓனர். இந்த ஊர்ல எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. சார் இதுக்கு முன்னாடி பாம்பேல ஒரு மருந்து கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்போ இந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வந்துட்டார். இனிமே இங்க தான் தங்க போறார். ஏன் உங்களுக்கு பாம்பே பிடிக்கலையா? அப்படி இல்லைங்க, இத்தனை நாளா குழந்தை இங்கேயே படிச்சுட்டு இருந்தது, ஹாஸ்டல்ல தங்கி இருந்தது. நம்மளும் இங்க வந்துட்டு சௌரியமா இருக்குமே தான் நானே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வந்துட்டேன். சரி வாங்க, வீட்டை பார்க்கலாம். எல்லாம் இறக்கி கொண்டு வந்துருங்க. அத பாருங்க, அதுதான் எங்க வீடு. பக்கத்து போர்ஷன். அடடே பரவாயில்ல, பக்கத்துலேயே தான் நீங்களும் இருக்கீங்களா? ஆமாங்க.
நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவேன். சங்கோஜப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. நீங்க என் புள்ள மாதிரி. என்ன வேணுமா கேளுங்க, டான்னு பதில் சொல்றேன். உள்ள வாங்க. இத பாருங்க, இதான் ஹால். என்னங்க இது? செவுத்துல இவ்வளவு பெரிய கிராக் இருக்கு. பக்கத்து வீட்டுல நடக்கிறத பாக்குறதுக்கா இல்ல மழை பெஞ்சா ஒழுகுறதுக்கா? அது எங்க வீட்டுக்காரர் தான் கேட்கணும். உள்ள வாங்க. ஐயோ, என்னங்க வெறும் சேடு மட்டும் தான் இருக்கு, உள்ள பல்ப காணோம். அது எங்க வீட்டுக்காரர் தான் கேட்கணும். டாடி போன் ஐயா. வாங்க. ஏங்க என்னங்க இது? ஒயர காணோம், வெறும் டெலிபோன் மட்டும் தான் இருக்கு. அது எங்க வீட்டுக்காரர் தான் கேட்கணும். வாங்க. இத பாருங்க, இதான் பெட்ரூம். அது அட்டாச் பாத்ரூம். ஏங்க பாத்ரூம்ல கதவையே காணுங்களே. அது உங்க வீட்டுக்காரர் தான் கேட்கணுமா? யாருங்க உங்க வீட்டுக்காரர்? முதல்ல நான் அவரை பார்க்கணுங்க. அவருக்கு இன்னைக்கு கல்யாணம். பாத்தேல மணமேடையில பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவன் தான் இந்த மேரேஜ் புரோக்கர் மகாலிங்கம். கட்டி மேல மாமா அவசரப்படாதீங்க. முதல்ல கமிஷனை கீழே வச்சுட்டு அப்புறமா கெட்டி மேல கொட்ட சொல்லுங்க. அலையாதியா, பொண்ணுங்களுக்கு பையன் தாலி கட்டிட்டோம், உன் கமிஷனை வாங்கிக்கையா. அறிவு இருக்கா உமக்கு? கட்சிக்காரன் ஜெயிலுக்கு போயிட்டான்னா வக்கீல் கைக்கு ஃபீஸ் வருமோ? அதே மாதிரிதான் இதுவும். கமிஷனை கீழே வையுங்க, தாலியை கழுத்துல கட்ட சொல்லுங்க. உன் கமிஷனை வாங்கிக்கையா. சரியான அறிவு கேசியா. அப்படியா பையனை தாலி கட்டிச்சியா? யூனியன் ரேட் இப்படி 2% இருக்குமோ? எல்லாத்தையும் நீங்களே எடுத்து கூடாது, நீ கொஞ்சம் வைங்க. எனக்கு தெரியுமே, நான் போற இடங்கள்லாம் எனக்கு எதிரியே உங்களை பார்த்தா எல்லாத்துலயும் பங்கு கேட்பேல. வர்றேன், எண்ணி பாப்பேன். லவலேசம் குறைஞ்சது தும்சம் பண்ணி விடுவேன். கரெக்டா இருக்கும் ஐயா. புடிங்க அந்த ஆளை. பையனுக்கு காது கேட்கல. பொண்ணு ஊமை. அதுக்குள்ள தெரிஞ்சு போச்சா? ஏயா, பையனுக்கு காது கேட்கலங்கிற விஷயத்தை கல்யாணத்துக்கு முன்னால ஏன் சொல்லல? ஆத்திரப்படாதீங்க, பிரஷர் குப்புன்னு ஏறிட போகுது. கல்யாணத்துக்கு முந்தி நீங்க என்ன கேட்டேள்? வரப்போற மாப்பிள்ளை 4 பேர் பேச்ச கேட்டுண்டு எங்க ஆத்து பொண்ணை கொடுமைப்படுத்த கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன சொன்னேன்? 4 பேர் பேச்ச என்ன, ஒருத்தர் பேச்ச கூட காதுல வாங்கிக்க மாட்டான்னு சொன்னேன். சரியா இருக்கா இல்லையா? ஆமா. அது இருக்கட்டும். அந்த பொண்ணு ஊமங்கிறத கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் சொல்ல? நீ ஏன் கத்துறேள்? கல்யாணத்துக்கு முந்தி நீங்க என்ன சொன்னேள்? வரப்போற பொண்ணு பேசி பேசி எங்க பையன் மனசை மாத்தப்படாது, தனி கொடுத்தனம் போறேன்னு சண்டை பிடிக்கப்படாது, மாமனார் மாமியார் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசப்படாதுன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? பொண்ணு வாயே திறக்க மாட்டா, அப்படியே திறந்தாலும் சத்தம் கூட வராதுன்னு சொன்னேனா இல்லையா?